மதுரை விசுவாச பாப்டிஸ்ட் ஊழியங்கள் வழங்கும் மகிமையான வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறேன். இந்த நாளிலும் கூட யாக்கோபு நிருபத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக படிக்க இருக்கிறோம். எங்களோடு இணைந்து தேவனுடைய வார்த்தையின் ஆழங்களை அறிந்து கொள்ள உங்களை அன்பாய் வேண்டுகிறோம். நீங்கள் மட்டுமல்ல, குடும்பமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் அழைக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இப்போது நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். உங்களின் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கிறிஸ்தவங்களை பொதுவாக விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறதை நாம் கேட்கிறோம். விசுவாசி என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சோதித்து பார்க்கலாம். உண்மையிலேயே நம்முடைய விசுவாசம் உயிருள்ளதாக இருக்கிறதா? ஏன்னா கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே விசுவாசமாக இருக்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். முதல் வசனத்தில் விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று கூட நாம் வாசிக்கிறோம். அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விசுவாசத்தின் உறுதித்தன்மையை வெளிப்படுத்துவதற்காக அவர்களுடைய கிரியைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். எபிரேயர் 11வது அதிகாரத்தின்படி பார்க்கும்போது அநேக பரிசுத்தவான்கள் தங்களுடைய விசுவாசத்தை, தேவன் மேலுள்ள விசுவாசத்தை தங்களுடைய கிரியைகளினாலே வெளிப்படுத்தி காண்பித்தார்கள். இன்றைக்கும் கூட இது உண்மையான காரியம். அதை தான் யாக்கோபு 2வது அதிகாரம் 14வது வசனம் முதல் அந்த உயிருள்ள விசுவாசத்தை குறித்து அங்கே பார்க்கிறோம். பொதுவாக அநேக நேரம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை குறித்தும் வேதாகம காரியங்களை குறித்தும் நாம் அறிவு ரீதியாக அறிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கும் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் வேதாகமத்தினுடைய அநேக கதைகளை அறிந்திருக்கிறார்கள், சம்பவங்களை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அது அவர்களுடைய வாழ்க்கையிலே, கிரியையிலே காணப்படுகிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஆனால் உண்மையான விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையிலே, கிரியையிலே வெளிப்படுத்துகிறவனாக காணப்படுவான். தன்னுடைய விசுவாசத்தை தன்னுடைய கிரியைகளினாலே வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். இப்போ பாருங்க, நம்முடைய விசுவாசம் உயிருள்ள விசுவாசமா அப்படின்னு சோதிப்பதற்கு சில காரியங்கள் அங்கே இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தால் நம்முடைய விசுவாசம் கிரியையுள்ள விசுவாசமாக இருக்கிறது. யோவான் 14வது அதிகாரம் 21வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். 23வது வசனத்தில் பார்க்கிறோம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ஆக வசனத்தை கேட்க வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும். ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் நிச்சயமாக வசனத்தை கேட்பதோடு அல்ல, அந்த வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே நம்ம 1வது அதிகாரத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய விசுவாசம் உயிருள்ளதாக இருப்பதற்கு இன்னொரு சான்று இருக்கிறது. மத்தேயு 13வது அதிகாரம் 23வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லும்போது விதை விதைக்கப்படும் போது அங்கே கனி உண்டாகிறது. நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்படும் போது அங்கே ஒரு உயிர் வெளிப்படுகிறது, அங்கே கிரியை நடப்பிக்கிறது. அங்கே விதைக்கப்பட்ட விதை பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது, கனியை கொடுக்கிறதாக இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை அநேகர் அறிந்திருக்கிறார்கள். தெய்வம் இருக்கிறார் என்பதை அநேகர் அறிவு ரீதியாக அறிந்திருக்கிறார்கள். சுவிசேஷத்தின் உண்மைகளை அநேகர் அறிந்திருக்கிறார்கள். நற்செய்தியை, கிறிஸ்தவ விசுவாசத்தை குறித்த அநேக காரியங்களை அநேகர் அறிந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்பதையும், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார், எதற்காக வந்தார், என்ன செய்தார் என்பதையும் அவர்கள் அறிவு ரீதியாக அறிந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், அவர் வந்தது உண்மை. அது மாத்திரமல்ல, பாவங்களுக்காக அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார் என்பதையெல்லாம் அறிவு ரீதியாக அறிந்திருக்கிறார்கள். அதோடு கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பாவம் நீங்கும் என்பதையும் அறிந்திருக்கிறார்கள். ஒருவர் இந்த காரியங்களை அறிந்திருப்பதனாலே அவர் கிறிஸ்தவர் என்று சொல்லுவதற்கில்லை. உண்மையாக அந்த உண்மைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கிரியைகளிலே வெளிப்படும் போதுதான் அவர் உண்மையான விசுவாசியா இல்லையா என்பதை அறிய முடியும். அல்லது ஒரு உயிருள்ள விசுவாசத்திற்கு சான்றாக அவருடைய வாழ்க்கை அமைகிறதா இருக்கிறது. இதை தான் 2 கொரிந்தியர் 5:17 நம்ம பார்க்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது அவன் புது சிருஷ்டியாக மாறுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே பழையவைகள் எல்லாம் ஒழிந்து எல்லாமே புதிதாக மாறுகிறது. புதிய மனிதனாக அவன் மாறுகிறான். இதைதான் யோவான் 3 ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இதை குறித்து ஏற்கனவே நான் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். மீண்டுமாக ஒரு புதிய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளே ஆரம்பிக்கிற அந்த புதிய படைப்பை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய விசுவாசத்தை இந்த நாளிலே சோதித்து பார்க்கலாமா? 2 கொரிந்தியர் 13 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது விசுவாசத்தை சோதித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ எப்படி நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பது என்பதை குறித்து சில காரியங்களை இங்கே யாக்கோபு சொல்லுகிறார். ஏற்கனவே சில சான்றுகளை நம்ம பார்த்தோம். ஒரு உண்மையான விசுவாசியின் அடையாளம் என்ன என்பதை பார்த்தோம். ஒரு உண்மையான விசுவாசத்தின், உயிருள்ள விசுவாசத்தின் அடையாளங்களை நம்ம பார்த்தோம். இங்கே யாக்கோபு தொடர்ந்து அங்கே பேசும்போது 2 என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், விசுவாசம் கிரியைகளிலே வெளிப்படவில்லை என்று சொன்னால் அது உண்மையான விசுவாசமாக இருக்காது, அது உயிருள்ள விசுவாசமாக இருக்காது. ஏன்னா விசுவாசத்தை நாம் கிரியைகளினாலே மட்டுமே வெளிப்படுத்த முடியும். வெறும் ஆண்டவரை பற்றிய அறிவு விசுவாசம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அது வெளிப்பட வேண்டும். இந்த இடத்துல நீங்க ஒரு காரியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 2 8 10 வரையும் அவங்க சொல்லுகிறார். முதல்ல அவர் சொல்லும்போது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லுகிறார். கிருபையினாலே ரட்சிப்பு, கிரியைகளினாலே அல்ல. நாம் கிறிஸ்துவின் மேல் வைக்கக்கூடிய விசுவாசத்தினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. தொடர்ந்து பவுல் கூறும்போது அந்த ரட்சிப்பை பெற்றவர்கள் கிரியைகளினாலே தங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். எபேசியர் 2 நாம் நீதியின் கிரியைகளை வெளிப்படுத்தும்படியாக படைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கூறும்போது கிருபையினாலே ரட்சிப்பு இலவசமானது, ரட்சிப்பிற்காக நாம் எதையும் செய்ய வேண்டாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ரட்சிப்பின் அடையாளங்களாக சில கிரியைகள் அங்கே வெளிப்படுகிறதை தான் யாக்கோபு இந்த இடத்துல சொல்லுகிறார். யாக்கோபு ஒருபோதும் நீங்கள் கிரியை செய்யுங்கள் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லவே இல்லை, அதை இங்கே சொல்லவில்லை.
ஆனால் ஒரு உண்மையான விசுவாசியின் வாழ்விலே கிரியை இல்லை என்றால் அவனுடைய ரட்சிப்பை குறித்து சந்தேகிக்க வேண்டியது இருக்கிறது. அவன் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவனா என்பது தெரியவில்லை. ரட்சிப்பிற்கு கிரியை தேவையில்லை, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின் கிரியை தேவை. அதுதான் இந்த இடத்துல யாக்கோபு சொல்லுகிறார். பவுல் கிருபையினாலே ரட்சிப்பை சொல்லி பின்பதாக கிரியைகள் வெளிப்பட வேண்டும் என்பதை சொல்லுகிறார். இந்த இடத்துல யாக்கோபு எப்படி ரட்சிக்கப்பட முடியும் என்பதை அவர் சொல்லவில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உண்மையான விசுவாசி, உயிருள்ள விசுவாசி அங்கே தங்களுடைய வாழ்க்கையிலே கிரியைகளினாலே வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல 2 காரியத்தை மிகவும் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். பவுல் எப்படி சொல்றார்னா, நீதியின் கிரியைகள் ரட்சிப்பை கொண்டு வரும் என்பதை அவர் முழுமையாக எதிர்க்கிறார். நம்முடைய நீதியின் கிரியைகள் ஒருபோது ரட்சிப்பை கொண்டு வராது. ஆனால் அதே சமயத்தில் யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? கிரியை இல்லாமல் எளிமையான விசுவாசம் போதும் என்பதை முழுமையாக எதிர்க்கிறார். எளிமையான விசுவாசம் போதும், கிரியை இல்லை, அப்படி அல்ல. உண்மையான ஒரு விசுவாசி தன்னுடைய கிரியைகளினாலே தான் பெற்ற அந்த ரட்சிப்பை வெளிப்படுத்தி காண்பிப்பான் என்பதை யாக்கோபு தெளிவாக இங்கே கூறுகிறதை நம்ம பார்க்கிறோம். சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாமா? வேதத்தில் சகையுனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். சகையு தன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை கண்டபோது அவருடைய வாழ்க்கை முழுமையாக மாறியது. அதற்கு அடையாளமாக சில காரியங்களை அவன் செய்கிறதை லூக்கா 19 அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அவன் சொல்லும்போது, நான் சம்பாதித்த பாதியை கொடுக்கிறேன், யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினுண்டானால் நாளத்தனையாக திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசத்தின் மாற்றத்தை, கிரியையை அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதே காரியத்தை இன்னொரு பகுதியில் நம்ம பார்க்கும்போது எபேசு மக்கள், அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், எபேசு மக்கள் அங்கே விக்கிரகத்தை வழிபட்டு வந்தார்கள். சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட போது தங்களுடைய கிரியைகளினாலே அங்கே வெளிப்படுத்தி காண்பித்தார்கள். சில காரியங்களை அங்கே எரிக்கிறார்கள், பழைய காரியங்கள். ஒருவேளை அது வெளியேறப்பட்டதாக இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை அறிந்ததினாலே அந்த மந்திர புத்தகங்களை எல்லாம் அங்கே எரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர்களுடைய மனம் திரும்புதலை அங்கே பார்க்கிறோம். வசனம் அங்கே கிரியை செய்து தங்களுடைய மாற்றத்தினாலே அவர்கள் செய்கிற அந்த செயல்களை நம்ம பார்க்கிறோம். இங்க யாக்கோபு என்ன சொல்ல வருகிறார்? வெறும் வார்த்தைகள் போதாது, அது நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். அதை தான் இங்கே மிகவும் வலியுறுத்தி கூறுகிறார். இதில் தான் உண்மையான விசுவாசிக்கும் ஆண்டவரை அறியாத ஒரு மாய்மாலமான கிறிஸ்தவனுக்கும் உள்ள வேறுபாடை நம்ம பார்க்க முடியும். மாய்மால கிறிஸ்தவன் அங்கே வாயிலே மட்டும்தான், அவனுடைய வார்த்தைகள் மட்டும்தான், ஆனால் அவனுடைய செயலிலே எந்த மாற்றத்தையும் காண முடியாது. ஆனால் உயிருள்ள விசுவாசத்தை பெற்றவர்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்க்கையிலே கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். யாக்கோபு 2 அதிகாரம் 15-16வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அணிதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிகாய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? நல்லா பேசுறாங்க, அவங்களுடைய உண்மையான நிலையை உணர்றாங்க, அவங்களுக்கு அடுத்த நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சரியான உடையும் இல்லை. அப்படிப்பட்டவங்களை பார்த்து போங்க, சமாதானமாக போங்க, நல்லா சாப்பிடுங்க, உங்கள் குளிருக்கு வேண்டிய வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி நமக்கு தெரியும் போது அதை கொடுக்க வேண்டியவர்களாக, கிரியைகளிலே வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் இந்த இடத்துல சொல்லுகிறார். சாதாரணமாக பேசி விடுவது எளிது, ஆனால் கிரியைகளிலே காண்பிப்பது மிகவும் அவசியம். ஆண்டவருக்கு கொடுப்பது, பிறருக்கு கொடுப்பது. ஒருவேளை அந்த 2 காரியமுமே நம்முடைய எண்ணத்தில் மட்டுமல்ல, நம்முடைய செயலிலும் காணப்பட வேண்டும் என்பதை
வேதத்தின் அநேக பகுதிகளிலே நாம் காண முடியும். இன்னொரு பகுதியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு கதையை சொல்லுகிறார். அந்த கதையில் எனக்கு பிறன் யார் என்று சொன்ன அந்த மனிதனுக்கு பதிலையும் அங்கே சொல்லுகிறார். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். நமக்கு நன்றாக தெரிந்த சம்பவம். ஒருவேளை நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். எருசலேமிலிருந்து எரியோவுக்கு சென்ற ஒரு மனிதன் அங்கே கள்ளர் கையிலே அகப்பட்டு எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலே, உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலைமையிலே கிடக்கும்போது அங்கே ஆசாரியன் போகிறான், லேவியன் போகிறான், விலகி போய் விடுகிறார்கள். ஆனால் சமாரியன் அவனை பார்த்தபோது அவன் யார் என்பதை விசாரிக்காமல் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவனை தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை அங்கே விட்டு அவனுக்கு உதவி செய்யும்படியாக பணத்தையும் செலவழித்து எல்லா காரியத்தையும் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய செயலினாலே அவனுடைய இரக்கத்தை காண்பித்ததை நம்ம பார்க்கிறோம். அவன் பேச்சிலே மட்டுமல்ல, செயலிலே. யூதன் அங்கே சமாரியர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. இருந்த போதும் இரக்கத்தின் அடிப்படையிலே அந்த சமாரியன் செயல்படுகிறான். எனவே அவன் நல்ல சமாரியன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பேசுவது அதிகமாக அல்ல, செயலிலே நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். அதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். செயலிலே நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும், கிரியைகளிலே நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். உயிருள்ள விசுவாசம் கிரியைகள் இல்லாத பட்சத்தில் அதனாலே பிரயோஜனம் இல்லை, அது செத்த விசுவாசம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. 18ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. இந்த இடத்துல பார்க்கும்போது விசுவாசம் இருக்குது, விசுவாசத்தை காண்பினா எப்படி காண்பிக்க முடியும்? அது ஏதாவது ஒரு செயலினால தானே காண்பிக்க முடியும். கிரியை இல்லாத விசுவாசம் வீணான விசுவாசம் என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிரியை இல்லாமல் நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்க முடியாது. ஒருவேளை இந்த இடத்துல விவாதம் செய்வதனாலே எதையும் நாம் சாதிக்க முடியாது. அப்படி செய்தால் அதை நாம் விலக்கி காண்பிக்கவும் முடியாது. என்னுடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசம், உயிருள்ள விசுவாசம் என்பதற்கு அடையாளமே என்னுடைய செயல்கள், என்னுடைய நற்கிரியைகள். கிரியைகளினாலே எளிதாக நம்முடைய விசுவாசத்தை நாம் பிறருக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க முடியும். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், விசுவாசம் பிசாசுக்கும் உண்டு, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிசாசு என்று எதுவுமே இல்லை, அது ரட்சிக்கப்படவும் முடியாது. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசித்து நடுங்கினதுனாலே அது விசுவாசி என்று சொல்லி சொல்ல முடியாது. ஒருவேளை ஒருவன் எனக்கு விசுவாசம் இருக்கிறது என்று சொன்னால் அவன் கிரியைகளிலே வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் பிசாசுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லை என்பது போல தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். பிசாசுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் ஒருபோதும் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. யூதர்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் அவர்கள் அநேக நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி காண்பிப்பதில்லை. இங்கே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு மிகவும் தெளிவாக அங்கே சொல்லுகிறார், நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய கிரியைகளினாலே வெளிப்படுத்த வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்திற்கு விளக்கம் சொன்ன ஆண்டவர் விசுவாச பிதாக்களின் விசுவாச கிரியைகளை அங்கே தெளிவாக சுட்டி காண்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? ஒருவேளை கிரியைகளினாலே நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கவில்லை என்று சொன்னால் நாம் சுத்த வேஸ்ட், வீணான மனுஷன் என்று சொல்லி சொல்லுகிறார். அதற்கு உதாரணம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அங்கே சீமோன் என்பவன் இருக்கிறான்.
அவன் தன்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் சில காரியங்களை அவன் வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பினான். எனவேதான் அங்கே சில காரியங்கள் வேண்டும், ஆனால் விசுவாசத்தின் வெளிப்பாடு அங்கே இல்லை. அதனால தான் அவன் அங்கே சொல்லப்படுகிறான், அவனுடைய இருதயம் செம்மையாக இருக்கவில்லை என்று சொல்லி. ஒருவேளை நம்முடைய இருதயம் செம்மையாக இருப்பதற்கு கிரியைகளினாலே நாம் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு நம்முடைய வாழ்க்கையில் கிரியைகளினாலே நம்முடைய விசுவாசம் வெளிப்படுகிறதா என்பதை வேத வசனத்தின்படி சோதித்து பார்க்க வேண்டும். சில மாதிரிகளை இந்த பகுதியில் அவர் சொல்லுகிறார். ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு 2 அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரை, நம்முடைய பிதாவாய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அவன் தேவனை பார்த்ததில்லை. அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறான். ஏன் அவன் விசுவாசிகளின் தகப்பன்? ஆண்டவர் ஒரு முறை சொல்லுகிறார், ஏகசுதனை ஒரே குமாரனை எனக்காக பலியிடு என்று சொல்லி சொல்லுகிறார். அவனுடைய வாழ்க்கையில அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன இடத்திற்கு போய் அந்த காரியங்களை எல்லாம் அவன் செய்கிறான். ஒருவேளை அவன் குமாரனை பலியாக ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அவனை தடுக்கிறார். அவனுடைய விசுவாசத்தை அங்கே பார்க்கிறார். அங்கே அவன் ஆண்டவருக்காக எவ்வளவு வைராக்கியம் உள்ளவனாய் விசுவாசியாய் தேவனுடைய வார்த்தைகளை நம்புகிறவனாய் இருக்கிறான் என்பதை அவனுடைய செயல்களினாலே வெளிப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை குறித்து சொல்லும்போது என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லி சொல்லுகிறார். பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒருவேளை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக எண்ணினார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை குறித்து யோசித்து பார்ப்போம். தேவன் நம்மை சிநேகிதன் என்று அழைக்க முடியுமா? எப்படி என்று சொன்னால், யோவான் 15 அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவர்கள் அவருடைய சிநேகிதர்கள். அடுத்ததாக இங்கே பார்க்கும்போது இன்னொரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ராகாப் 25வது வசனத்தில், அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். இவளை குறித்து இன்னும் அதிகமாக நாம் படிக்க முடியும். யோசுவா 2வது அதிகாரத்தில் இவளை குறித்து அதிகமான விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ராகாப் ஒருபோதும் ஆண்டவரை அறியவில்லை. அவளுடைய வாழ்க்கையில தேவனை குறித்து தெரியாது. ஆனால் அவள் விசுவாசத்தோடு இருந்தாள் என்பதற்கு என்ன சான்று அங்கே பார்க்கிறோம். ஆண்டவருடைய செயல்களை, அற்புதமான காரியங்களை அவள் கேள்விப்பட்டாள். எப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி செங்கடலை கடந்து வந்தாங்க, எப்படியெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றி கொடுத்தார், அவர்கள் எந்தெந்த செயல்களெல்லாம் அவர்கள் செய்தார்கள் என்பதையெல்லாம் அந்த ஊரார் அனைவரும் கேள்விப்பட்டார்கள். இவளும் கேள்விப்பட்டாள். அப்போ வேவு பார்க்க போன அந்த தூதர்கள் அங்கே அவள் வீட்டிலே தங்குகிறார்கள். அது ஒரு பொதுவான இடம் என்பதனாலே அவர்கள் எளிமையாக அந்த வீட்டுக்குள்ளே போவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. தங்கும்போது அவள் விசுவாசத்தின் வார்த்தைகளை அங்கே வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். பூமிக்கு வானத்துக்கும் ஆண்டவர் நீங்கள் வணங்குகிற ஆண்டவர் தான் என்பதை அவள் முழுமையாக விசுவாசித்தாள். விசுவாசித்ததினாலே அவள் அவர்களை ஒழித்து வைத்தாள். எவ்வளவு சிரமங்கள் இருந்தது என்பதையெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். அவள் நிச்சயமாக பிடிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது, கொல்லப்பட வாய்ப்பு இருக்கிறது. இவையெல்லாம் தாண்டி அவள் தைரியமாக ஆண்டவரை விசுவாசித்தாள் என்பதற்கு சான்று அவருடைய கிரியைகள். அது மாத்திரல்ல, அங்கே அடையாளமாக ஜன்னலிலே அந்த சிவப்பு நூல் கயிற்றை கட்டி வைக்கிறாள். அவளுடைய விசுவாசத்தின் அடையாளமாக தேவன் அவளுடைய விசுவாசத்தை கனம் பண்ணினார். ஆண்டவரை அறிந்து கொண்ட அவளுடைய வாழ்க்கையிலே, ஆபிரகாமை போல விசுவாசித்த அவளுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறார். அவள் கொல்லப்பட வேண்டியவள், அங்கே அழிக்கப்பட வேண்டியவள். ஆனால் தேவனுடைய
கிருபையானது, இரக்கமானது அவளை காப்பாற்றினது என்பதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு அதை செய்து முடித்தால் அவளும் அவளுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது என்பதை நாம் அறிகிறோம். ஆக ஆபிரகாமும் சரி, ராகாபும் சரி, அவங்களுடைய கிரியைகளினாலே அவருடைய விசுவாசத்தை, உயிருள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார்கள். அங்கே கடைசியாக சொல்லும்போது 26வது வசனத்தில், அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய சரீரத்தில் 2 பகுதி உண்டு, ஆவி, சரீரம். ஆவி நம்ம இடத்துலேருந்து போயிருச்சுன்னா அவ்வளோதான். ஆவியும் சரீரமும் சேர்ந்திருந்தால்தான் நாம் இந்த பூமியிலே வாழ முடியும். அதே போல தான் விசுவாசமும் கிரியையும் சேர்ந்திருந்தால்தான் அது உண்மையான உயிருள்ள விசுவாசம். ஒருவேளை அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே நீங்கள் உயிருள்ள விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறீர்களா? இன்னொரு விதமாய் நான் சொன்னால், உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களா? கிறிஸ்தவ சபைக்கு போகலாம், வேதத்தை வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய செயல்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த கிரியைகள் இல்லாவிட்டால் நீங்கள் உண்மையிலேயே கிறிஸ்தவர்கள் அல்ல, விசுவாசியும் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசமானது கிரியைகளினாலே வெளிப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை குறித்து யோசித்து பாருங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கிரியை செய்யட்டும். நிச்சயமாக அவருடைய வார்த்தையானது உங்களை முழுமையாக மாற்றும். எனக்கு அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் உயிருள்ள விசுவாசம் என்பதை குறித்து தான் நாம் பார்த்தோம். உண்மையிலேயே நாம் தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்விலே கிரியைகள் வெளிப்பட வேண்டும். தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அறிவு ரீதியாக சில காரியங்களை அறிந்திருப்பது முக்கியமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே, நடைமுறை வாழ்க்கையிலே அது வெளிப்பட வேண்டும். அதை தான் இங்கே யாக்கோபு நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை தான் நாம் தியானித்தோம். உங்களுடைய வாழ்க்கை குறித்து யோசித்து பாருங்க. உண்மையிலேயே நீங்கள் விசுவாசிகளா? உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களா? நிச்சயமாக நீங்கள் கிறிஸ்துவை அறியவில்லை என்று சொன்னால், அந்த தெளிவு இல்லை என்று சொன்னால், உறுதி இல்லை என்று சொன்னால், இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தர விரும்புகிறார். அப்போது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உயிருள்ள விசுவாசம் துவங்கும். அப்போது கிரியைகளினாலே உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி காண்பிப்பீர்கள். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆண்டவரே, விசுவாசத்தை குறித்து சோதிக்கும்படியாக நீர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுடைய விசுவாசத்தை குறித்து சரியாய் சோதித்து பார்க்க உதவி செய்யும். விசுவாசத்தை அறிந்தவர்கள், ஆண்டவரே உம்மை அறிந்தவர்கள் விசுவாசத்திலே வளர்ந்து பெருகவும் கிரியைகளிலே வெளிப்படுத்தவும் உதவி செய்யும். உம்மை அறியாதவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளானது அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை பலப்படுத்துகிறதாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த செய்தியை இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்து நீங்கள் கேட்டதற்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். மீண்டுமாக அடுத்த வாரம் இதே நேரத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு கேள்விகள், ஜெப குறிப்புகள் இருந்தால் கீழே காணப்படும் இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்கு ஆலோசனை கூற நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.